அப்போ நாம தகவல்களை பெறுகிறோம், மன்றாடி ஜெபிக்கிறோம். மன்றாடி ஜெபிக்கும் போது தேவனுடையதான கரமும் தேவனுடைய கிருபையும் நமக்கு கிடைக்கிறது. தேவனுடைய கரமும் கிருபையும் நம்மேல் இருக்கும்போது ஜனங்களுடையதான இருதயத்தை கர்த்தர் அசைக்கிறார். ஜனங்கள் அசைக்கப்படும் போது காரியங்கள் சித்திக்கிறது, காரியங்கள் கைகூடி வருகிறது. இங்கே அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமும் இப்போ இன்றைக்கு உங்கள் காதுகளில் விழுந்ததான தகவல் உங்கள் மனவேதனை அடைய பண்ண வேண்டாம். காலையில் வந்ததான தகவல் உங்களை ஜெபிப்பதற்காக தள்ளட்டும். அதை ஜெபக்குறிப்பாய் மாற்றுங்கள். தேவ சமூகத்தில் மன்றாடுங்கள். நீங்கள் தான் இந்த தகவலுக்கான பதில், இதுக்கு செய்யப்பட வேண்டியதான இந்த பிரச்சனைக்கான தீர்வு கர்த்தர் உங்களை கொண்டே செய்ய பண்ணுவாராக. ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உனத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா உனத பரலோக அபிஷேகத்தால். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா புஸ்தகம் வந்துட்டோம். நெகேமியா எஸ்ரா காலத்துல ஆலயம் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் சில ஆண்டு கழித்து நெகேமியா வருகிறான். நெகேமியா காலத்துல எருசலேமுடையதான மதில்கள், சுற்று சுவர்கள் கட்டப்பட்டது. அப்போ அகலியாவின் குமாரனா நெகேமியா. நெகேமியா அப்படின்னு அதுக்குள்ள அர்த்தம் என்னன்னா நெகேமியா, அதாவது அவன் யெகோவா தேவனுடையதான ஆறுதல் என்று அர்த்தமா. அப்போ அவன் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் சூசான் அரண்மனையில் இருக்கும்போது, இவன் ஒரு அரண்மனையில் சூசான் அரண்மனையில் வேலை பார்த்ததான ஒரு யூதன், ஒரு யூத குலத்தை சார்ந்தவன். அவன் அங்கே வேலை செய்கிறான். இப்போ இந்த சூசான் நகரத்தில் தான் எஸ்தர்லாம் இருந்தது, மொர்தெகாய் இருந்தது. அதன் காலத்து அவங்களுடைய சமகாலத்து ஆள் தான் இந்த நெகேமியாவும். அப்போ என் சகோதரி ஒருவனாய் அனானி, இவனுடைய சகோதரன் அனானியும் வேறு சிலரும் யூதாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த யூதாவுக்கு வருவதும் போவதும், இங்கேருந்து செய்திகளை அனுப்புவதும், இங்கேருந்து கொஞ்சம் உதவிகள் செய்வதும் இந்த வேலை நடந்துகிட்டே இருந்திருக்குது. அப்போ அவர்களிடத்துல நெகேமியா என்னப்பா நம்ம சிறைப்பிலிருந்து மீந்த தப்பின ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்குறாரு. எருசலேமுடைய ஊர் நிலைமை எப்படி இருக்குது, ஜனங்கள் நிலைமை எப்படி இருக்குதுன்னு விசாரிக்கிறார். நம்ம யாரையும் விசாரிக்க மாட்டோம். ஊர்க்காரங்களாம் நல்லா இருக்காங்களா, அவங்க நல்லா இருக்காங்களா, இவங்க நல்லா இருக்காங்களா, ஊர் எப்படி இருக்குது, பட்டணம் எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க. 3ஆம் வசனத்தில், சிறையிருப்பில் மேய்ந்திருக்கும் தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறாங்க. இங்கே இருந்திருக்கலாம், இங்கே இருந்தால் நல்ல வசதியாக இருந்துருக்கலாம். ஆனால் அங்கே போனவங்க மகா தீங்கு தான், கொஞ்சம் பஞ்சம் இருக்குது, நிந்தை, அது வேற பக்கத்தில் இருக்கிறது அந்த சமாரியர்கள் சுற்றி இருக்கிறதானவர்களும் நிந்தையை அனுபவிக்கிறாங்க. எருசலேம் அலங்க இடிபட்டதும் அக்கினி வாசல்லாம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதும் அதே நிலையில தான் இருக்குது. ரொம்ப பரிதாபமான சூழல் தான், இடிஞ்சு போய் கிடக்குது. இன்னும் பாலான பாலிடங்கள், நிறைய பாலான அரண்மனைகள் இருக்குது, உடைய இடிந்து போனதான மதில்கள் இருக்கிறது, எல்லாம் சரியா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இவனுக்கு 4ஆம் வசனத்துல ரொம்ப வருத்தமாய் போச்சு. அதாவது இந்த தகவல்கள் நம்மை ஜெபிக்க தூண்டுவதாக, இன்ஃபர்மேஷன் லீட்ஸ் டு இன்டர்செஷன் அப்படிங்கிறாங்க. தகவல்கள் நம்மை மன்றாட தூண்டுகிறதா. அப்போ மன்றாட வார்த்தைகளை கேட்டு, ஆமாம் அதான் சில சமயங்களில் செய்தித்தாளில் வர்ற அதான சில செய்திகள் நம்மை ஜெபிக்க தூண்டுவதாக.
நம்முடைய அன்றாட தினசரி பத்திரிகைகளை பார்க்கும்போதும் அந்த பத்திரிகைகளில் வருகிறதான செய்திகள், நம்முடைய காதில் கேட்கிற செய்திகள், கண்ணில் பார்க்கிற சம்பவங்கள், நாம் வாசிக்கிறவைகள், தேவனால் பாரப்படுத்த இவைகள் எல்லாம் நம்முடைய மன்றாடி ஜெபிப்பதற்கு இது காரணமாக இருக்கட்டும். அவன் உபவாசித்து மன்றாடி சில நாட்களாக துக்கித்து வருத்தப்பட்டு இருக்கிறான். அப்போ வருத்தப்பட்டு ஐயோ இப்படிலாம் நடக்குது, இந்த மாதிரி இருக்குதுன்னு வேதனைப்படுகிறான். அது காரணம் அவன் கிடைச்ச தகவல் அடிப்படையில். அதுக்கப்புறம் ஜெபம் பண்றான், பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்றான். யாரை நோக்கி? பரலோகத்தின் தேவனை. அப்போ அந்த மன்றாடும் போது அந்த வார்த்தை, ஜெப வார்த்தைகள் பார்க்கிறோம். ஜெப வார்த்தையை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அந்த 5வது வசனத்துல தேவனுடைய நாமங்களை சொல்லி அவரை ஆராதிக்கிறான். 6வது வசனத்துல அவன் தன்னுடைய பாவத்தையும் தன்னுடைய தேசத்தார் பாவத்தையும் அவன் நினைச்சு அறிக்கையிடுகிறான். அறிக்கையிட்டு விடுகிறான். அதுக்கப்புறம் 8ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாங்கள் தள்ளப்பட்டு போனோம் அப்படிங்கிறத சொல்றான். சிதறடிப்பேன்னு சொன்னீரு, அது மாதிரி என்னுடைய பாவத்தின் விளைவாக நாங்கள் சிதறடிக்கப்பட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் சொல்றாரு, இந்த நிலையில நாங்க வந்திருக்கோம்ட்டு 9ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தத்தை சொல்றார். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவையின்படி செய்வீர்களானால் உங்களில் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீமுடைய தாசனாய் மோசையை கட்டிட்ட வார்த்தையை நினைத்தருளும். எந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறாரு? அந்த நாட்டில் ரொம்ப பயன்படுத்தப்பட்ட ஜெபம் புஸ்தகங்கள் வாசிப்பதற்கு நியாயப்பிரமாணம் சொன்னாலும் அதிகமாய் வாசித்து மனப்பாடம் பண்ணப்பட்ட புஸ்தகம் எதுன்னு கேட்டீங்கன்னா உபாகம புஸ்தகம். உபாகம புஸ்தகத்தை கிட்டத்தட்ட எல்லாரும், அதாவது இயேசு கிறிஸ்து காலம் வரைக்குமே உபாகம புஸ்தகத்திலிருந்து நிறைய விஷயங்களை எடுத்தாண்டதை நம்ம பார்க்கலாம். அப்போ உபாகம புஸ்தகத்துல 30வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் உள்ள குறிப்புகளை தான் இங்க சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே அதே சமயம் சொல்றாரு, உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய வலது கரத்தினால் உம்முடைய பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உம்முடைய அடியாரின் ஜனங்க இவங்க தானே. பஸ்கா ஆட்டுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களும் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தப்பட்டு வந்தவரும் யோர்தானையும் செங்கடலையும் கடக்க பண்ணினவரும் அவர்களை வெற்றி சரக்க பண்ணி குடியிருக்க பண்ணினவருமானவர் நீரேப்பா. இப்போதும் அவர்களை திரும்ப கொண்டு வருவதில் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர் என்று சொல்லி ஜெபிச்சு, ஆண்டவரே உம்முடைய ஜெபத்தையும் உம்முடைய நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உம்முடைய அடியாரி நான் மட்டும் இல்லை, இன்னும் பலரா ஒரு குழுப்பா ஜெபம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜெபித்து கவனித்திருப்பதாக இன்றைக்கும் உடைய அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணும், இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று பிரார்த்தித்தேன். அப்ப கடைசியா நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு என்ன எதிர்பார்க்கிறேன்னா, ஆண்டவரே நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க. நான் இப்ப என்ன செய்ய போறேன்? ராஜாட்ட போய் பெர்மிஷன் கேட்க போறேன். எனக்கு பெர்மிஷன் கிடைக்க உதவி செய்யுங்க. ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுங்க. நான் இங்க போய் நான் அந்த அரண்மனையை கட்ட போறேன், எனக்கு அதற்கான காரியங்களை சொல்லித்தாங்க, நான் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு காத்திருக்கிறாரு. எவ்வளவு நாள் காத்திருக்கிறாரு? கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் அவர் அப்படிமாக காத்திருந்து ஜெபித்ததாக சொல்றாங்க. நம்ம இன்டர்செஷன் லீட்ஸ் இன்ஃபர்மேஷன் லீட்ஸ் டு இன்டர்செஷன். Intercession leads to moves the God's hand. When God's hand moved, people's hearts are moved. When the people's hearts are moved, the things happens. அப்போ நாம தகவல்களை பெறுகிறோம், மன்றாடி ஜெபிக்கிறோம். மன்றாடி ஜெபிக்கும் போது தேவனுடையதான கரமும் தேவனுடைய கிருபையும் நமக்கு கிடைக்கிறது. தேவனுடைய கரமும் கிருபையும் நம்மேல் இருக்கும்போது ஜனங்களுடையதான இருதயத்தை கர்த்தர் அசைக்கிறார். ஜனங்கள் அசைக்கப்படும் போது காரியங்கள் சித்திக்கிறது, காரியங்கள் கைகூடி வருகிறது. இங்கே அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமும் இப்போ இன்றைக்கு உங்கள் காதுகளை விழுந்ததான தகவல் உங்கள் மனவேதனை அடைய பண்ண வேண்டாம். காலையில் வந்ததான தகவல் உங்களை ஜெபிப்பதற்காக தள்ளட்டும். அதை ஜெபக்குறிப்பாய் மாற்றுங்கள். தேவ சமூகத்தில் மன்றாடுங்கள். நீங்கள் தான் இந்த தகவலுக்கான பதில், இதுக்கு செய்யப்பட வேண்டியதான இந்த பிரச்சனைக்கான தீர்வு கர்த்தர் உங்களை கொண்டே செய்ய பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன். God bless you.